இந்த ரசமணி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, இது வந்துட்டு பாதரசம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, பாதரசத்தால செய்யப்படுற மணி. இந்த ரசமணி என்னென்ன போட்டு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, முதல்ல வந்து நம்ம இந்த மணிய வந்துட்டு நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி, பல மூலிகைகளால சுத்தம் பண்ணணும். சில நாம பயன்படுத்தக்கூடிய மஞ்சள், ஒட்டடை, சுடு செங்கல் இது போன்ற விராலி, சிவனார் வேம்பு, இந்த மாரி பல வெல்லம் போன்ற பல மூலிகை மல பல நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள வச்சு முதல்ல வந்து பாதரசத்த சுத்தம் பண்ணிக்கணும். பாதரத்த பாதரசத்த சுத்தம் பண்ணின பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அத வந்துட்டு ஒரு நல்ல மூலிகை கொண்டு வந்து நல்லா அதுல வந்துட்டு அரைக்கணும். அரைக்க நல்லா என்ன மாரி மூலிகைன்னா, நமக்கு தேவையான மூலிகை. ஒரு சில பதிவுல போட்டிருக்காங்க. அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மணிய வந்து மாட்டோட முதுகு மேல வச்சோம்னா வந்து பால் கறவாது அப்டின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. அந்த மணி வேற. யோக மணி வேற. சரிங்களா? கவன மணின்னு வேற. இதெல்லாம் வந்து நெறைய தெரிஞ்சுக்கணும். ஏதோ நம்ம வந்துட்டு இது மணி வச்சா எல்லா மணியோட தன்மை நம்ம என்னென்ன மூலிகை நம்ம சேர்க்கிறோமோ, எதுக்காக நாம சேர்க்கிறோமோ, அத பொறுத்து தான் அந்த மணி பயன்படும், உபயோகப்படும். சரிங்களா? யோக மணின்றது வந்து பொதுவா வந்துட்டு எல்லாத்துக்குமே பயனாகிறது தான் இந்த யோக மணி. நாம என்ன பண்றோம், இந்த ரசமணின்ற பேர்ல என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ரசமணிய நம்ம பொதுவா வந்து ஒரு புத்தகத்துல படிச்சுட்டு, இந்த ஒரு மணிய வந்துட்டு இப்படிதான் பண்ணும் அப்படின்னா, இன்னொரு விஷயம் நம்ம சொல்றோம். இந்த மணி வகையில பார்த்தீங்கன்னா, ரசமணியில பார்த்தீங்கன்னா, பொதுவாவே வந்து ஒரு மணி அதாவது யோக மணின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு மணி பார்த்தீங்கன்னா, பொதுவான வேலைகள செய்யும். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பித்தம், வாத, கபம் சரிங்களா? இந்த 3 நாடிகளையும் சமநிலைப்படுத்தி, இத வந்து நமக்கு வந்து ஆரோக்கியத்தையும், மன தைரியத்தையும், உடல்ல இருக்கக்கூடிய நீங்க பார்த்தீங்கன்னா, இயல்பா நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பதட்டம் வரும். பயம்ன்னு வரும். எதுக்கு பயப்படுறதுன்னு தெரியாமயே பயந்துட்டு இருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த மணி வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சுரும். பயன்படுத்தி. ஏன்னா, இந்த மணியோட தன்மை என்னன்னா, இதுல இதுல இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் பவர் என்ன பண்ணும்னா, பாசிட்டிவ் எனர்ஜிய வந்து கொண்டு வந்து குடுக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜிய கொண்டு வந்து குடுக்குறதுல இந்த மணி வந்துட்டு ஒரிஜினல் மணியா, சுத்தமான மணியா இருக்கணும். சரிங்களா? இந்த மணின்ற பேர்ல நெறைய பேர வந்து வேற விதமா ஏமாத்திட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈயத்த வந்துட்டு காய்ச்சி அத உருக்கி அத வந்து மணியாக்கி கட்டி, வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்க நெறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க கவனிச்சுக்கணும். இது மணியா அப்படின்ட்டு. மணி என்பது கீழ போட்டா உடையுமான்னா உடையும். சரிங்களா? ஆனா, கீழ போட்டா உடையாம இருக்கணும்னா, பல மூலிகைய வந்து நாம வந்து புடமிடணும். அப்போ கீழ போட்டா உடையுது அப்டின்னா வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, அத வந்து மூலிகை வந்துட்டு சமமான ஒரு அளவுக்கு வந்து அந்த மூலிகை போட்டிருப்பாங்க. அது கீழ போட்டா உடைஞ்சதுன்னா, அது திரும்ப வந்து நாம வெங்காரம் குடுத்து உருக்கி அத மறுபடியும் நம்ம மணியா கட்டலாம். வெங்காரம் குடுத்தா அது உருக்கிடும். சரிங்களா? உருக்கிட்டு நம்ம வச்சுக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். அதே பாதரசம் மாதிரியே இருக்கும். சரிங்களா? அந்த பாதரசத்துல இருக்க நீர நாம கட்டுப்படுத்தணும். புரியுதுங்களா? இந்த பாதரசத்துல இருக்கக்கூடிய நீர் இருக்கு பாருங்க, அந்த நீர நாம கட்டுப்படுத்தி, அத நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து, சில மூலிகைலாம் போட்டு, அத வந்து தன்னோட அந்த மூலிகையோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரும். கொண்டு வந்து அந்த மணியாகி இறுக்கி, அத கட்டி, அத வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். சரி இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பதிவுல வந்து நெறைய பேர் போடுறாங்க. மணிய வந்துட்டு பால்ல போட்டு அந்த மணிலாம் வேற. சரிங்களா? அந்த மணியெல்லாம் போடுற மணியெல்லாம் கவன மணி. கவன மணிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ வியாபாரத்துக்காக நாம ஏதோ ஒரு விஷயமா வந்து மக்களுக்கிட்ட சொல்லி இந்த மணி மணி அந்த மாரிலாம் போடக்கூடாது. எப்பவுமே வந்து அந்த பாதரசத்த வந்து நம்ம வாயில போடவே கூடாது. ஏன்னா பாதரசத்த வாயில போடக்கூடிய மணி வந்து கவன மணி. இந்த பல வகையில சுத்தமாகும். சரிங்களா? அது நெறைய வேலைகள் இருக்கு. அந்த கவனம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோதி விருட்சம், சுன்னங்கி விருட்சம், சாயா விருட்சம், சரியா? ரோமா விருட்சம் இந்த மாரி சில விருட்சங்கள கொண்டு வந்து, இந்த விருட்சத்தின் மூலியமா வந்து நம்ம புடமிட்டு, அதோட சாறு இலையோட சாரெல்லாம் எடுத்து, வேரோட சாரெல்லாம் எடுத்து, இதுல நம்ம புடமிடும்போது, அதுல இருக்கக்கூடிய நீர சுத்தமா அது அழிச்சிரும். அந்த நீர் ஆகப்பட்டது என்னன்னா, அந்த விஷ நீர வந்து அழிச்சிரும். அழிக்கும்போது அத என்ன பண்ணணும்னா, நம்ம கவனத்துக்கு பயன்படுத்தலாம். இப்ப ஜோதி விருட்சம் இருக்குன்னா, ஜோதி விருட்சத்துல கவனம் வரும். சரிங்களா?
இந்த மாரி நெறைய மூலிகை வச்சு நாம வந்துட்டு அதாவது ஒரு மணின்றது யோக மணி தனியா இருக்கு. அது பெருசா ஜென்ரலா வேலை செய்யக்கூடியது. இது இல்லாம வேற விதமா நம்ம வந்துட்டு பல வேலைகள் நம்ம செய்யணும். இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேலைகள் செய்யணுன்னும்போது, அந்தந்த மூலிகைய அதோட இணைக்கணும். சரிங்களா? ஏன்னா எல்லாமே பொதுவா நம்ம மணின்னு போடுவாங்க. அந்த மணின்னு போட்டு மணியோட சிறப்புன்னு போடும்போது, இந்த சிறப்புன்னு போடும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு நூல் எடுத்து படிச்சிடுறாங்க. ஒரு புத்தகத்த எடுத்து படிச்சுக்கிறாங்க. படிச்சுட்டு இந்த மணி எல்லாம் இதெல்லாம் செய்யும்னா, ஒரு மணிக்கு ஒரு வேலை இருக்கு. புரியுதுங்களா? ஒரு மணிக்கு ஒரு வேலை இருக்கு. எந்த மணிய நம்ம பயன்படுத்துறோமோ, அந்த மணிக்கு தகுந்த மாரி மூலிகைய அதனோட சேர்க்கணும். சேர்த்தோம்னா அந்த மணி நல்ல பயனடையும். பொதுவா போட்டிருப்பாங்க. இந்த மூலிகையை பத்தி, இந்த மணிய பத்தி ஒரு புத்தகத்துல போட்டிருக்காங்க. ஒரு நூல்ல போட்டிருக்காங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, அத படிச்சுட்டு இது உண்மை நினைச்சுட்டு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. மணி வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த மணிய வந்து நம்ம செய்யும்போது பல உடைய இன்னல்கள்லாம் இருக்கு. சரிங்களா? இதுல நெறைய ஒரு ஆபத்தான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த மணி கட்டக்கூடியவர்கள் தான் ரசவாதம் செய்ய முடியும். இந்த ரசவாதிகள் தான் மணி கட்ட முடியும். இந்த ரசவாதம் தெரிஞ்சவங்க மணி ரொம்ப ஈஸியா கட்டிடுவாங்க. சரிங்களா? புத்தகத்த பார்த்து மணி கட்ட முடியல. நாம என்ன பண்ணோம், கொஞ்சோண்டு ஒரு பழம் ரசத்த போட்டு மத்ததெல்லாம் ஈயத்தையும், இந்த வெள்ளியத்தையும் போட்டு காசி மணின்றத குடுக்குறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஒரு 20 கிராம் ரசம் இருக்குன்னா, அதில பார்த்தீங்கன்னா 70 கிராம் வந்துட்டு அலுமினியமும், வெள்ளியமும் கலந்திருக்கு மணி. எல்லாம் நெறைய பேர் அத வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் அத ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் நான். சில கடையெல்லாம் போய் நானே கேட்டுருக்கேன். இது என்ன மணி? இந்த மணி, அந்த மணிக்கு ஒரு வித்தியாசத்த பாருங்கன்னும் பொழுது, அந்த மணி பார்த்தா ரொம்ப பார்க்க ரொம்ப லேசா இருக்கும். அந்த மாரி நம்ம ஒண்ணு நம்ம ரொம்ப கவனமா கவனிக்கணும். அதாவது நாம ஒரு மணிய வந்து நம்ம பார்க்க போறோம், வாங்க போறோம் அப்படின்னும்போது, அந்த மணி என்ன சிறப்பு? அந்த மணி என்னென்னலாம் நமக்கு செய்யுது அப்படின்னு. ஏதோ வந்து ஒரு இடத்துல போய் நம்ம மணி கேட்க போறோம்னா, அவங்க வந்து இஷ்டத்துக்கும் என்னென்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் அடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா மணியோட குணம் இருக்கு. அந்த மணி வந்து முழுக்க மருத்துவத்த சார்ந்தது. அறிவியல சார்ந்தது. கிரக நிலைய வந்து சமநிலைப்படுத்துறது. அதாவது நம்மோட சிந்தனைகள், நம்மோட ஆற்றல் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா, நம்ம என்ன பண்ண போறோம்? கோவப்பட மாட்டோம். சரிங்களா? நல்ல அறிவுபூர்வமா சிந்திப்போம். சரிங்களா? பயம் இருக்காது. இந்த பயம் உடல்ல இருந்து போயிடுச்சுனாலுமே, நமக்கு எதுக்குமே பயப்பட மாட்டோம். என்ன பண்ணுவோம், இந்த பில்லி, சூனியம் அது இது சொல்றாங்க பார்த்தீங்களா? இந்த வைப்பு, அப்புறம் இது அது நெறைய விஷயங்கள் தாந்திரிக விஷயத்துக்கு ஒரு பயமும் இருக்கவே இருக்காது. அப்ப என்னன்னா, இந்த மணி அவ்வளவுக்கு அவ்வளவு உதவி செய்யுது. என்னன்னா, அதோட பாசிட்டிவ் பவர். சரிங்களா? அதோட சக்தி அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மையை குடுக்குது நமக்கு. ஆனா, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, வந்து அத புத்தகத்துல போட்டிருக்க மாரி இதெல்லாம் குடுக்கணும், அதெல்லாம் குடுக்கவே குடுக்காது. சரிங்களா? இந்த மாட்டு முதுகுல வச்சா அது வந்துட்டு பால் கறவாது. பால் கறவும். யோகமணி பால் கறவும். சரிங்களா? ஸ்தம்மன மணி பால் கறவாது. சரிங்களா? மணி நெறைய இருக்கு. மணி வகையில இந்த பாதரசத்தால கட்டப்படுற மணி வந்துட்டு அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து ரொம்ப சாமர்த்தியமா கட்டக்கூடிய மணிகள் தான். சரிங்களா? நவபாஷாணத்துல அது ஒரு வகை. இந்த நவபாஷாணம் கட்டினோம்னா, அது சேர்க்காத எந்த நவபாஷாணமும் கிடையாது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். கவனமா இருந்து மணிய வந்து நம்ம அணியும்பொழுது, இந்த மணி எதுக்கான மணி? இந்த மணி யோக மணியா? இந்த மணி ஸ்தம்பன மணியா? கவன மணியா? அப்படின்னு கேட்டு தான் நீங்க வந்து பெற முடியும். கவன மணியெல்லாம் ஈஸியா வந்து நான் குடுக்குறேன்னு சொன்னா, கவன மணியெல்லாம் இவ்வளோ ஈஸியாலாம் வந்து இது பண்ண முடியாது. அதுக்குன்னு காட்டுக்கு போணும். காட்டுல வந்து புடம் போடணும். சரிங்களா? அதோட ரோமா விருட்சமோ, சாயா விருட்சமோ அந்த மாரி விருட்சங்கள கொண்டு வரணும். சரியா? நில ஆவாரை, பனிதாங்கி இந்த மாரி பல அபூர்வ மூலிகைய வச்சு தான் நாம வந்து இது பண்ணணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம தங்க சுண்ணத்தெல்லாம் புடம் போடணும். ஒரு கவனமணி வந்து ஈஸியா பண்ணிட முடியும்னா, கவனமணி ஈஸியாலாம் பண்ண முடியாது. நெறைய பொருள் வந்துட்டு அந்த கவனமணிக்கு நெறைய செலவு பண்ணணும். சரிங்களா? இது மாரி நெறைய இருக்கு. ஏதோ மணி பதிவு போடுறேன்ட்டு நெறைய பேர் வந்துட்டு தவறான பதிவு போட்டுட்றீங்க. ரசமணின்றது வந்துட்டு உண்மை இருக்கு. இந்த ரசமணி வந்துட்டு போடக்கூடிய முறையை வந்து நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ரசமணி நம்ம கட்டணும் அப்டின்னா, யாரெல்லாம் ரசமணி கட்டணும்? சரிங்களா? அந்த ரசமணி எவ்வளோ அளவு கட்டணும்? அப்டின்னுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரசமணி வந்துட்டு நம்ம ஹாரோஸ்கோப் ஜாதகத்த பார்த்து ரசமணிய குடுக்காது. ரசமணி நீ கட்டினாலுமே,
நீங்க ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த கிரக தோஷம் பொதுவாவே போக்கிடாது. சரிங்களா? அது மாரி நீங்க நெறைய வந்து இந்த ரசமணிய பத்தி நீங்க நெறைய பதிவு போடலாம். ஏன்னா, இந்த ரசமணில நெறைய ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த ரசமணிய பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நெறைய இருக்கு. ஏன்னா, இது அறிவியல் சார்ந்த விஷயம். மருத்துவத்த சார்ந்த விஷயம். சரிங்களா? இது வந்து உடலுக்கு வந்து சுத்தப்படுத்தி நாம போட்டு அணிஞ்சோம்னா உடம்புக்கு நல்லது. சரிங்களா? ரசமணியில பல வகையில கட்டலாம். ஆனா, உண்மையான ரசமணியா இருக்கணும். இது ரசமணின்றது பொது விதை இதுதான். அதாவது நம்மோட நாலேட்ஜ், நம்மோட அறிவ நம்மகிட்ட முழுமையா கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் அதோட வேலை. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாரி மாந்திரீக வேலைகளாக இருக்கட்டும், சரிங்களா? இதெல்லாம் வந்து நாம நம்பவே மாட்டோம். என்ன காரணம்? நம்ம உடம்பு ஆக்டிவா இருக்கு. நம்மோட உடம்புல சக்தி இருக்குன்னும்போது, நீங்க தாந்திரீகம் எதுவுமே நம்ப மாட்டீங்க. பயம் இருக்காது. பயம் வந்துடுச்சுன்னா, நம்ம தாந்திரீகத்துல நம்ம நம்பி தான் ஆகணும். பயப்படும். ஏதோ ஒரு வகையில வந்துட்டு தாந்திரீகம் பண்ணியிருக்காங்களோ இல்லையோ, ஆனா தாந்திரீகம் பண்ணியிருக்காங்களோன்ற ஒரு பயம் நம்ம மனசுக்குள்ள பயம் இருந்தா, அது தன்னால வந்து சேரும். அதனால வந்து இந்த மணி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அறிவியல் சார்ந்த விஷயம். சரிங்களா? இந்த ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் நெறைய தொடர்பு இருக்கு. சரிங்களா? இந்த ஆன்மீகமே அறிவியல் சார்ந்த தொடர்பு தான். அதனால நீங்க இந்த மணிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க வந்து மணி வாங்குறது சிறப்பு. சரிங்களா? அதனால ரொம்ப கவனமா இருங்க. மணி வந்துட்டு அவங்க ஒருத்தர் சொல்லுவாங்க, இத மணிய குடுத்துட்டு போயிடுவாங்க. மணி என்பது அது கிடையாது. மணி வந்து சிறப்பு. இருக்கிறதுலயே வந்து சித்தர்கள், அனைத்து சித்தர்களும் சித்தர்ன்னு பேர் எடுக்கணும்னா மணி கட்டிணும். ரசவாதம் செய்யணும். சரிங்களா? இந்த உலோகத்த மாத்தணும். எல்லாத்துக்குமே மருந்து இருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த சித்தர்கள். சரிங்களா? இந்த சித்தர்கள் கண்டுபிடிச்ச எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அநாகரிகமான மருந்துகள அத்தனை அபூர்வ மருந்துகள். இதுல இந்த ஒரு இதுல ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரசமணி. இந்த ரசமணி எல்லாத்துக்குமே பயனாகும். இந்த ரசமணி கட்டினா நம்ம வந்து மருந்து சாப்பிடணுமான்னா, மருந்து சாப்பிட வேண்டியது இருக்காது. நீங்க மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆனா இதோட வேலையை இது செஞ்சுடும். இது ஆக்டிவ் குடுத்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்கள தட்டி தட்டி எழுப்பிட்டே இருக்கும். நம்ம வெளிமனம் தூங்கிட்டு இருக்கோம். ஆனா உள்மனம் இருக்கு பாருங்க, இந்த ரசமணி தூங்க விடாது. அப்போ உள்மனத்துல யார் யார் என்னென்ன செய்றா, என்னென்ன பண்றா அப்படின்றத அந்த உள்மனம் வந்து கவனிச்சுட்டே இருக்கும். இந்த வெளிமனம் இருக்கு பாருங்க, அது தூங்கிட்டு தான். இந்த ஞானத்த வந்துட்டு தட்டி எழுப்பக்கூடியது தான் இந்த ரசமணியோட வேலை. சரிங்களா? இந்த வெளிமனம் கவனிச்சுட்டே இருக்கும். வெளிமனத்துக்கு எதுவுமே தெரியாது. பார்க்கறது மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த உள்மனம் இருக்கு பாருங்க, அது ஆழமா யார் என்ன சிந்திக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, என்ன பண்ண போறாங்க, அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்றது என்ன பண்ணணும்னு இந்த உள்மனம் யோசிக்கும். இந்த உள்மனத்த தட்டி எழுப்பக்கூடியது தான் இந்த ரசமணியோட அற்புத வேலை. சரிங்களா? இந்த அவ்வளோ ஒரு அறிவு இருக்கு. சரிங்களா? அவ்வளோ ஆற்றல் இருக்கு அந்த மணிக்கு வந்துட்டு. சரிங்களா? அவ்வளோ குணங்கள் இருக்கு. நல்குணங்கள் அவ்வளோ இருக்கு. இந்த ஒரிஜினலான ரசமணி அவ்வளோ குணங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த தங்க புஷ்பம்ல பண்றதுனால இதெல்லாம் வந்து இத பண்றது. இத பண்ணி சாப்பிடும்போது மட்டும் தான் உடல் வந்து சீரா இருக்கும். சரிங்களா? இத என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இந்த தங்கம் மாதிரி வந்துரும். இத நான் ஒரு பதிவுல போடுற மாரி அது தங்கமா ஆக்கணும். ரசமணிய வந்துட்டு வீரத்திலயோ, லிங்கத்திலயோ இத எடுத்து, அத பல வகையில சுத்தம் பண்ணி, பல வகையில புடம் போட்டு சுத்தம் பண்ணணும். புடம் போட்டு சுத்தம் பண்ணோம்னா, அது என்ன ஆகும்னா தங்கமா மாறிடும். முழு தங்கமா மாறிடும். அந்த தங்கத்த என்ன பண்ணணும்னா, அந்த தேவையான மூலிகை, அதாவது வந்து தங்கமா சாப்பிடக்கூடாது. ஒரு மூலிகையை எடுத்துக்கணும். அதாவது ஒரு முக்கியமான சில மூலிகைன்னு வச்சுக்கோங்க. இந்த உருது தாமரை, இல்ல விஷ்ணுகாந்தி, ஏதோ ஒரு ஒரு மூலிகை வந்து எடுத்து, அபூர்வமான மூலிகை எடுத்து, நல்ல சக்தி உள்ள மூலிகை எடுத்து, அந்த மூலிகை மேல வந்து மேல பூசணும். மூல மாதிரி அப்படியே போட்டு பூசணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து தங்கம் மாதிரி. பூசின தங்கம் தான் சாப்பிடணுமே தவிர, அப்படியே சாப்பிட முடியாது. நம்ம அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரிசி இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசியில வந்துட்டு 1/4 அரிசி எடுத்துக்கணும். அந்த தங்கம் இருக்கு பாருங்க, அந்த தங்கத்த 1/4 அரிசி, அந்த தங்க ரசமா இருக்கும் அது. முழுக்க முழுக்க தங்க ரசமாகவே இருக்கும். சரிங்களா? சுத்தமா இருக்கணும். சுத்தம் இல்லாம நீ தங்க ரசமா இருக்கு எடுத்து வாயில போட முடியாது. ஏன்னா, அது என்ன பண்ணும்னு கேட்டா, உடல்ல இருக்கக்கூடிய நாடிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அ தப்பா பண்ணி விட்டுரும். அதனால வேண்டி சுத்தமான ரசமா இருக்கணும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சுத்த தங்க ரசமா இருக்கணும். தங்கமா இருக்கணும் அது. சரிங்களா? இது பண்ணி, இதுக்கு மேல வந்துட்டு இந்த மூலிகை மேல அது பூசும்பொழுது பார்த்தீங்கன்னா, அப்படியே மேல இந்த அது எப்படி நான் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இந்த அ
இந்த இனிப்பு வகை வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, மேல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரேக் மாரி போட்டு வச்சிருப்பாங்க. இந்த வெள்ளியில, இந்த தங்க ரேக் அது மாரி போட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த மணியில பார்த்தீங்கன்னா, அது மாரி மேல வந்துட்டு போட்டு பூசுனோம்னா என்னன்னா, கோல்டு மாரி ஆயிடும். அந்த ஒரு தங்க பஷ்ப தான் நம்ம சாப்பிட முடியும். சரிங்களா? தங்கமா சாப்பிட மாட்டாங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா. அரிசியில சின்ன அரிசியில 1/4 எடுத்துக்கணும். இந்த மாதிரி சாப்பிட்டு அது வந்து கன்டினியூஸா சாப்பிடணும். கன்டினியூஸா சாப்பிட வேண்டியதே இல்ல. வாரத்துக்கு 1 முறை, மாசத்துக்கு 1 முறை சாப்பிட்டாலுமே போதும். சரிங்களா? இது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, உடல வந்து சுத்தப்படுத்திடும். நம்ம உடல் நாடிகள் அத்தனையும் சுத்தப்படுத்தி நாம வந்துட்டு நல்ல ஒரு ஆக்டிவா வச்சிருக்கோம். அது தங்க புஷ்பம் வந்து ரொம்ப அ வேலைகள் இருக்கு அதுக்கெல்லாம். சரிங்களா? அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க சித்தர்கள். சரிங்களா? இந்த மாரி நெறைய இருக்கு. அந்த மாதிரி. ஏன்னா வந்து இந்த சில பேர் சொல்றாங்க, நீங்க வந்துட்டு ஜாதகத்த குடுங்க. இந்த ஏதோ ப இந்த மணி கட்டினாலுமே கிரக தோஷம்ன்றது வந்து நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா நம்முடைய எண்ணங்கள வந்துட்டு அதோட கண்ட்ரோலுக்கு, அதோட சக்திக்கு கொண்டு வந்துரும். அப்ப என்ன பண்ணும் அந்த கிரக தோஷம்லாம் என்ன ஆகும்? ஒண்ணுமே கிடையாது. நம்ம அறிவுக்கு வேலை குடுத்துரும். நாம வந்து ஒரு செயல வந்து நம்ம செயல்படுத்தணும்னா எப்படி செயல்படுத்த முடியுன்ற ஒரு ஒரு ரகசியத்த அது என்ன ஆகும்னா, அந்த சூனியத்த மனதுக்குள்ள உடைச்சிரும். உடைச்சு நல்ல அறிவாற்றல வந்து இந்த மணியானது கொண்டு வந்து குடுத்துரும். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம ஜாதகம் பார்த்து தான் நம்ம மணி கட்டணமாலாம் கிடையவே கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து மணி கிடைக்காது. ஆனா கிரகாச்சாரம்லாம் உண்மையானா ஆனா 100% கிரகாச்சாரம் உண்ம. சரிங்களா? இந்த நெறைய பேர் இந்த இடம் மாறுறவங்க, ஆ இந்த மாரி ஒரு சில மதமா இருக்கட்டும், மத்த விஷயம் எல்லாம் மாறுறவங்க, இந்த கிரகாச்சாரம் வந்துட்டு சரியில்லைன்னா அவங்களால மாற முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் கடந்து போகும். சரிங்களா? இப்ப ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த நம்ம சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அந்த கிரகம் வந்து நம்மளோட உட்கார்ந்துருச்சுன்னா, எல்லா உடைய வேலைகளும் ரொம்ப ஸ்லோவா போகும். ரொம்ப கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு செய்யணும். ஏன்னா, அந்த கிரகத்தோட ஒரு ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் அவர் போகறதுக்கு. அதனால என்ன பண்ணுவாருன்னா, அவர் இருக்கும்போது சில வேலைகள் செய்யும்போது எந்த கிரகங்கள் வந்தாலும், அவரு வந்துட்டு எந்த கிரகமும் வந்துட்டு உதவி செய்ய முடியாது. அந்த நேரத்துல வந்து ஆக்டிவா இருக்கும். பரவால்ல வந்துறாரு காசு குடுக்குறேன்னு சொன்னாரு, குடுத்துருவாரு அப்டின்ட்டு. ஆனா குடுக்க முடியாது. ஏன்னா அவர் இருக்காரு. சனியோட கிரகம் தன்னோட வீட்ல இருக்கு. அதாவது வீட்ல வந்து உட்கார்ந்துட்டாரு, இருக்காருன்னா, அவரு அவரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம என்னென்ன பாவங்கள் பண்ணினோம், என்னென்ன செஞ்சிருக்கோம், யார் யார் என்னென்ன பண்ண அத்தன கடைக்காரனும் வந்துருவான். கடன் குடுக்கணுமா, ஏமாத்துனவன் இந்த இது எல்லாமே என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்து கேள்வி கேட்பான். அவர் இருக்கும்போது தான் கேள்வி கேட்பாங்க. அந்த நேர கட்டத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இது அந்த அப்படியே தாங்க முடியாம என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் என்னன்னா, இவ்ளோ வாங்குறோம், இவ்ளோ கஷ்டமா இருக்கு. நம்ம எத்தனையோ சாமி கும்பிடுறோம், கடவுள கும்பிடுறோம். நமக்கு எதுவுமே உதவி பண்றது இல்லையே. எந்த மக்களும் நம்மள இது பண்ண ஏதாவது ஒரு இடத்த நம்ம தேடி போகணும்னு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நேர காலகட்டத்துல இந்த மதம் மாற்றத்துல நெறைய நடக்கும். அங்க போனா நமக்கு நிம்மதி கிடைக்குமா? ஆனா அந்த எப்போ போவான்னு கேட்டீங்கன்னா, அந்த கிரகம் இன்னொரு இடத்துக்கு அ ராசிக்கு போகுது பாருங்க. இன்னொருவரோட வீட்டுக்கு அந்த கிரகம் நகரும் பொழுது தான் இவங்களால மதமே மாற முடியும். சரிங்களா? ஒரு இடத்துக்கு போக முடியும். வேலை ரொம்ப நாள் பார்த்துட்டு இருப்பான். ஒரு வேலை கிடைக்கும். நம்ம எப்படியாவது போலான்ட்டு. அவர் இருக்கும் பொழுது, சனியோட கிரகம் இருக்கும் பொழுது, யாருக்குமே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த வேலை அங்க கிடைச்சதுன்னா, ரொம்ப கஷ்டமான வேலை. ரொம்ப அவங்க ஒரு அடிமைத்தனமா வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அந்த மாரிலாம் அந்த ஒரு காலகட்டத்தில வந்து இருக்கும். அப்போ அவங்களுக்கு மணி கிடைக்குமா அப்டின்னா, மணியும் கிடைக்காது. அந்த மணி கிடைச்சதுக்கு மணி கிடைக்குதுன்னா, அவங்களோட தோட்டத்தில இருக்கக்கூடிய எல்லா உடைய கஷ்டங்களும் தீருதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ரொம்ப நாள் எதிர்பார்த்த நம்ம அந்த மணி வாங்கணும், இந்த எந்திரம் வாங்கணும், தகடு வாங்கணும், நம்ம அந்த மாரி பூஜைகள் நெறைய போடணும், இல்ல ஒரு ஊருக்கு போகணும், வேலை கிடைக்கணும், அப்டி நெறைய பேர் யோசிப்பாங்க இல்லைங்களா? அப்ப யோசிக்கிற அந்த கிரகநிலை என்னன்னா, இந்த கிரகநிலைன்றது சரியா அமைஞ்சதுன்னா, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? நாம வந்து ஒரு பொருள வாங்கணும்னு நினைப்போம். அதெல்லாம் வாங்குவோம். இதுல என்னன்னா, இந்த மணி வந்து ஒருத்தருக்கு கிடைக்க ரொம்ப நாள் நான் பார்த்துட்டு இருக்கேங்க அப்படின்னு. இந்த கிரகச்சாரம்ன்றது உண்மை. மத்தபடி இந்த மணிய நம்ம ராசிய வச்சு தான் மணி போடணும், அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? மணிக்கும் ராசிக்கும் சம்மந்தமே கிடையாது. கிரகாச்சாரம் நல்லா இருக்குன்னா மணி கையில கிடைச்சிரும். இல்லன்னா தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும். சரிங்களா? இது உண்மையான்னா ஆமா.
ஏன்னா அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கோம். சரிங்களா? கிரகாச்சாரம் சரியாக அமைஞ்சு போச்சுன்னா மணி வந்து அவளுக்கு கிடச்சிடும். இல்லை அந்த சனியோட சாரம் வரத்துக்கு முன்னாடி மணி கிடச்சிடும். சனி சாரம் வந்த பிறகு அது கடந்து போக ஒரு ஆண்டு இருக்குன்னா அவங்களுக்கு அப்போ மணி கிடச்சிடும். ஏன்னா அந்த கிரகாச்சாரம்ன்றது இந்த இதுல இருந்து அடுத்த ஆண்டுக்கு போகும்பொழுது அது தவமா இருப்பாங்க. ஐயோ நமக்கு வந்து வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும். அவர் கடந்து போகும்போது தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அது ரொம்ப நம்ம கவனமா பார்த்துக்கணும்.